ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரொக்கோலி சீஸ் பால். இந்த சீஸ் பால் செய்கிறதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடயே ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்த ப்ரொக்கோலி சேர்த்துக்கிறேன். நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவு ப்ரொக்கோலி சேர்த்துருக்கேன். இதோட பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் காரத்துக்காண்டி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூடயே வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு 2 கையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க ப்ரொக்கோலியும் பொட்டேட்டோவையும் குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உள்ள சீஸ் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சீஸ் பால் மேலே கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லா ப்ரொக்கோலியும் இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் இந்த ப்ரொக்கோலி பால்ஸ் எல்லாம் போடணும். இப்போ லைட்டாக கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ப்ரொக்கோலி பால்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதை வெளியே எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது.